சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். நம்ம தான் சொன்னோம் யாதும் ஊரை யாவரும் கேள்வின்னு. ஆனால் அந்த சாதி பிரச்சனையில் நம்ம அப்படியே சாக்கடை மாதிரி பாதாளத்தில் போய் விழுந்துடுறோம். உண்மையிலே அவனை ஒரு போராளி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. தம்பி என்னை பின்பற்றுவர்கள் யாரும் மது அருந்தக்கூடாது, போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் உங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த வழிக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு பதிவு செய்கிறார்கள். சாதி அந்த ஒடுக்குமுறை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தலைமுறையாக ஒடுக்கப்படுவதால் அந்த தம்பி திருப்பி அடித்திருக்கலாம். அந்த திருப்பி அடித்ததின் விளைவாக கூட அவர் ரவுடியாக முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம். அப்போ முத்திரை குத்தப்பட்டவனை திருத்துவது இல்லை சரி செய்வது பாதுகாப்பது ஒரு அரசாங்கத்தின் கடமையா இல்லையா? இவங்க மேலே இருக்கிற கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் என்ன, இதை பாருங்க. இதுக்கு பின்னாடியே சாதியை சேர்த்து இதை ஒரு பதற்ற நிலைக்கு நீங்களே கொண்டு போகிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. அந்த தம்பியோடைய பேர் உங்களுக்கு தெரியும், தீபக் ராஜா. ஏன் அவர் தீபக் பாண்டியன்னு மாற்றிக்கிட்டார்? அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு யார்? அதற்கு முன்னால் யார் கொலை செய்யப்பட்டார்கள்? எதற்காக கொலை செய்தார்கள்? அதற்காக தொடர்ந்து ஏன் இந்த கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது? சேக்குவேரா புத்தகத்தை வைக்கிறீங்க, அதேமாதிரி தமிழரசின் புத்தகத்தை வைக்கிறீங்க, பெட்டல் கேஸ்ட்ரோடைய புத்தகத்தை வைக்கிறீங்க. இதில் அவருடைய கருத்துக்களை உண்மையிலே உள்வாங்கியிருந்தால் திருப்பி அடிப்பது என்பது கொலைக்கு கொலை தீர்வு அல்ல. ரவுடிக்கு இவ்வளோ பேர் போக மாட்டாங்கல்ல, 2000 பேர் 3000 பேர் தொடர்ந்து போகிறாங்க. அது ஒரு ரவுடிக்கு வராது. இந்த தம்பிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இறந்த பிறகு இவர் பின்னாடி பயங்கரமான ஒரு மக்கள் திரட்சி நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் அந்த புத்தகத்தை வைத்து புதைத்திருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய வரலாறு தானே. விழுந்த பள்ளிகளை கணக்கெடுப்போம், விடுதலை போரில் கடன் அடைப்போம் 90களில் பேசினோம். திருப்பி அடிச்சிருக்கிறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது சாத்திய கூறு எவ்வளவு நாளுக்கு, அதான முக்கியம். நமக்கு ஒரு நிரந்தரமான தீர்வைத்தானே காட்டணும். அப்போ நிரந்தரமான தீர்வு என்பது அறிவுபூர்வமான ஆயுதம் தான். நான் சொல்கிறேன், முழுக்க இது மாதிரி நடப்பதற்கு காரணம் எல்லாமே அந்த போலீஸில் இருக்கிற அந்த சாதியவாதிகள் தான். மேக்சிமம் இவங்க இருக்கிறாங்க. அது குறிப்பாக தென் மாவட்டங்களில். அது தடுக்கணும் இல்லைங்க, அது அரசாங்கத்தின் பொறுப்பு இல்லையா? அரசு தடுக்கணும்னா எப்படி சார்? என்கவுண்டரில் போடுறீங்க, எவ்வளவனே போடுறீங்க. என்கவுண்டரில் போராளியில் போடுறீங்க இல்லைங்க, பொறுக்கியில் போட வேண்டியதானே? ஏன் இது வரைக்கும் போடாமல் இருக்கிறாங்க? ஒரு அரசாங்கம் எங்கெங்க பிரச்சனை இருக்குது, என்னென்ன இருக்குது கண்டுபிடிக்க முடியாதா? நான் யதார்த்தமாக கேட்குறேங்க. அப்போ இப்படி தொடர்ந்து நடத்த வேண்டும் அப்படின்னு போலீஸில் இருக்கிற சங்கிகள் விரும்புகிறார்களா, இல்லை சாதி வெறியர்கள் விரும்புகிறார்களா? அதை ஏன் நான் கேட்குறேன்னா, இந்த தம்பியுடைய கொலைக்கு முன்னால் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தரை சிறைச்சாலைக்குள்ளே வெட்டி கொள்றாங்க. இப்போ இந்த பையன் அங்கே கோயம்புத்தூருக்கு தனியாக போனான்னா இவன் கொலை பண்ணுவாங்க அப்படின்றது நிச்சயம் அரசாங்கத்துக்கு தெரியும். அரசாங்கம் ரைட்டு பண்ணிட்டு நமக்கு என்ன அப்படின்னு திருந்துங்கடா. திருந்து நான் ஓப்பனாக சொல்லலை. இப்போ அவங்க சமூகத்திலேயே, நான் இந்த சமூகம் சொல்லலை. காமராஜர் யாருங்க? அவர் தான் தலித்துகளுக்காகவே பாடுபட்டார். இன்னைக்கு ஐயா நல்லக்கண்ணு யாரு? இன்னைக்கு ஐயா தோழர் மகேந்திரன் யாரு? இந்த அறிவு வர வேணாம் இருக்கலாம், இந்த சாரி வரிகள் இருக்கு. நீங்கள் சொல்கிற இந்த தீபக் பாண்டியன் எங்கள் கட்சிக்கு வருவதாக கூட இருந்ததான் கேட்டிருக்கிறாரு. அண்ணே நான் வரலாமா, கட்சிக்கு வரலாமா? எனக்கு இந்த சாதி ரீதியாக போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியில் வர விரும்புகிறேன். அதை திருப்பி அடிப்பது என்பது அறிவுபூர்வமாக அடிக்கணும். நான் கூட இப்போ அட்வொகேட்டுக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாப்புல. அப்போ வர வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கிறது. அதற்கு முன்னால் தான் கொலை செய்து விட்டார்கள். ஒருவேளை இந்த பையன் ஒரு பெரிய அரசியலுடைய ஒரு தலைவராக கூட வந்துடுவேன் அப்படின்னு கூட அவர் தடுத்திருக்கலாம்ல. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி தலைவர் சங்கத்தமிழன். வணக்கம் சார். வணக்கம். தென் தமிழகத்தில் ஒரு பதற்றமான ஒரு சூழல். தீபக் ராஜா அப்படின்ற நபர் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். அதற்கு பின்புலத்தில் சாதி இருக்குது, சாதிய ரீதியிலான ஒரு பகை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ரவுடி கேங்குகளுக்கு இடையிலான ஒரு மோதல், பழிக்கு பழி கொலை அப்படின்னு சொல்லப்படுது. சிலர் கண்டிக்கிறாங்க, இது நிறுத்தணும், இப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சிலர் இதுக்கு ஒரு விடிவு வரும் அப்படின்ற அந்த ஒரு வேதனையை வெளிப்படுத்துகிறத பார்க்க முடிஞ்சது. 2000 போலீஸ் பாதுகாப்போடு ஒரு நபர் அடக்கம் செய்ய எடுத்துகிட்டு போகிறார் ரவுடி லிஸ்ட்டில் இருந்து. அப்போ எப்படி இவ்வளோ ஆதரவு வருது அப்படின்ற ஒரு கேள்வி, இன்னும் இது தொடருமோங்கிற அச்சம். என்ன நடக்குது சார், உங்களுடைய பார்வை என்ன இதில்? அதாவது இது ரொம்ப தமிழ்நாட்டுக்கே இது ஒரு பெரிய ஒரு மானக்கேடான ஒரு செயல்பாடு தான். நம்ம தான் சொன்னோம் யாதும் ஊரை யாவரும் கேள்வின்னு, தமிழர்களுக்குன்னு ஒரு பெரிய மாண்பு இருக்குன்னு. ஆனால் இந்த சாதி பிரச்சனையில் நம்ம அப்படியே சாக்கடை மாதிரி பாதாளத்தில் போய் விழுந்துடுறோம். நம்முடைய வரலாறுன்றது இன்னைக்கு உலகத்திலே ஒரு பெரிய உயர்வான மொழி, ஆதி மொழி, உலகத்திற்கே முதல் மொழி. அந்த மொழியே இருக்குன்னா அப்போ அவனுடைய பண்பாடு எப்படி இருக்குங்க? அந்த மொழியை உருவாக்குன அந்த தமிழனுக்கு
அப்போ அந்த தமிழனுக்கு இன்னமும் அந்த சாதி புத்தினால் அவன் ஒன்று உலகத்திலே கேவலமாக போகுதுங்க. நல்லா யோசித்து பாருங்கள். இங்கே வந்து அந்த தம்பியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலே அவனை ஒரு போராளி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. ஏன்னா அவர் ராஜா ஆமாம், அவர் சில இடங்களில் பேட்டியே கொடுக்குறாப்புல. என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமானது நீங்கள் ரவுடிக்கும் பொறுக்கிக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் அதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ரவுடி பயலுக 24 மணி போதையிலே இருப்பாங்க. போதை தான் அவங்க உலகம், போதைக்காகவே ரவுடியாக இருப்பாங்க. ஆனால் அந்த தம்பி வந்து என்னை பின்பற்றுவர்கள் யார் வந்து மது அருந்தக்கூடாது, போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் உங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த வழிக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு பதிவு செய்கிறார்ல. நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீர்கள், பதிவு பண்ணுறாருல. அப்போ அப்படிப்பட்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு முத்திரை அவர் குத்தப்பட்டது என்றால், அந்த அந்த சாதி அந்த ஒடுக்குமுறை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து தலைமுறையாக ஒடுக்கப்படுவதால் அந்த தம்பி திருப்பி அடித்திருக்கலாம். அந்த திருப்பி அடித்ததின் விளைவாக கூட அவர் ரவுடியாக முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம். அப்போ முத்திரை குத்தப்பட்டவனை திருத்துவது இல்லை சரி செய்வது, பாதுகாப்பது ஒரு அரசாங்கத்தின் கடமையா இல்லையா? ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்னங்க? நான் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறேன், தமிழக மக்களுக்கும் சொல்கிறேன், தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்கிறேன். எங்கள் தலைவர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் கூட்டத்தில் தான் இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறேன். எங்கள் தலைவர் வந்து ஸ்டாலினுடைய தொகுதி உங்களுக்கு தெரியுமில்ல, சென்னையில் குளத்தூர் தொகுதியில் ஒரு மீட்டிங் நடத்துகிறான். அந்த மீட்டிங்கில் வந்து பக்கத்தில் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் உட்கார்ந்துருக்கிறார். அதற்கு பின்னால் நான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ எங்கள் தலைவர் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமான சாதி கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆணவ கொலைகள் தமிழ்நாடு பூரா நடக்குது. அது மட்டுமல்லாமல் மதத்தின் பெயரால் சில பேர் கலவரங்களை தூண்டுகிறார்கள். இது வந்த பிறகுதான் நீங்கள் தடுக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. வருவதற்கு முன்னாலே தடுப்பதற்கான ஒரு உளவு அமைப்பை உருவாக்க வேண்டும். உளவுத்துறை ஆல்ரெடி இருக்கு. அந்த உளவு அமைப்பில் தனியாக இதுக்கு மட்டுமே சாதிவாதிகள், மதவாதிகள், இன்னும் ஆணவ படுகொலை செய்யக்கூடிய அயோக்கியர்கள், இதெல்லாம் யார் என்னாலும் கண்டுபிடிப்பதற்கு, முன்னுணர்ந்து தடுப்பதற்கு உளவு அமைப்பை அமைக்க சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அமைத்திருந்தால் இந்த பயவை ஹோட்டலில் போய் சாப்பிட்றான்ல தம்பி, சாப்பிட்றது தெரியுமில்ல, இவனுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்குது, கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வர்றேன், எங்கே வர்றேன், திருநெல்வேலிக்கு வர்றேன், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன், அவன் சாப்பிடும்போது இவனுக்கு ஸ்கெட்ச் போடுவாங்க, ஏற்கனவே இவனுக்கு வந்து பதட்டமான ஒரு செயல்பாடுகள் இவன் மேலே இருக்குது அப்படின்னு உளவு கண்டுபிடிச்சிருக்கும்ல. ஒரு உளவு அமைப்பாக இருந்தால் தடுத்துருக்கலாம்ல. இதே நம்ம இங்கே இந்த அரங்கத்திலே நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம பள்ளிக்கரணையில் ஒரு பெண்மகள் தூக்கு போட்டு செத்தாங்களே, ஒரு ஆணவ படுகொலை செய்தாங்களே, அப்போ தனியாக இருந்திருந்தால் அதையும் தடுத்திருக்கலாம்ல. நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். கரெக்டாக தொலைக்காட்சி மூலமாக எங்கள் தலைவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வலியுறுத்தினார். உளவு அமைப்பை தனியாக அமைத்து கொண்டு கொடுங்கள், கொடுத்துனா தடுத்துடலாம். சாதி பிரச்சனைகளுக்கு எதிரான ஆமாங்க. இப்போ சாதி எங்கெல்லாம் பதட்டமான பையன் தெரியாதா? இப்போ இந்த தம்பியை பற்றி நான் ஓப்பனாக சொன்னீங்க. இதற்கு முன்னாலே நானே பார்த்துருக்கிறேன். நீங்கள் சில பேரை வந்து பேட்டி எடுத்தீங்க, உங்கள் தொலைக்காட்சியில் சில பேர் பேட்டி எடுத்திருக்கீங்க. அப்போ நீங்கள் அது பேட்டி எடுக்கும்போது அவர் சில கருத்துக்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பார். அப்போ அங்கே இருக்கிற பதற்றனையெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கு. அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு நெறியாளருக்கே இந்த கருத்துக்களை எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும் என்ற ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது ஒரு அரசாங்கத்தால் ஏன் முடியாது? ஒரு அரசாங்கம் வந்து எங்கெங்கே பிரச்சனை இருக்குது, என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதா? நான் யதார்த்தமாக கேட்குறேங்க. அப்போ இப்படி தொடர்ந்து நடத்த வேண்டும் அப்படின்னு போலீஸில் இருக்கிற சங்கிகள் விரும்புகிறார்களா, இல்லை சாதி வெறியர்கள் விரும்புகிறார்களா? அதை ஏன் நான் கேட்குறேன்னா, இந்த தம்பியுடைய கொலைக்கு முன்னால் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தரை வந்து சிறைச்சாலைக்குள்ளே வெட்டி கொள்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறைச்சாலைக்குள்ளே ஒருத்தர் வந்து நீதிமன்றத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் போதே வெட்டி கொள்கிறார்கள். அப்போ எப்படி அவனை போலீஸுக்கெல்லாம் தெரியாமல் உள்ள போய் கொள்ள முடியும்? இது பெரிய மானக்கேடுங்க. இதை நீ யாருமே பார்க்க மாட்டீங்க. எல்லாரும் கொலை பண்ணிட்டாங்க, நம்ம திருப்பி அடிப்போம். திருப்பி அடிப்பது மட்டுமே ஆயுதத்தை வைத்து தீர்வு அல்ல. நீங்கள் சட்ட ரீதியாக தான் நீங்கள் திருப்பி அடிக்கணும், அறிவு ரீதியாக தான் திருப்பி அடிக்கணும். அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? நம்ம சின்னத்துறை கேள்விப்பட்டீங்களா? அதே ஏரியாவில் நாங்குநேரின்ற பகுதியில் ஒரு சின்ன பையன்தான், அவனை வாயிலே வெட்டினாங்களே பிரதர், நீ பார்த்தீங்களா பிரதர்? நம்ம இங்கே பேசியிருக்கேன் அந்த கருத்தையும். வாயில் வெட்டவுமே அவன் தப்பிச்சு முடிச்சு அவன் திருப்பி போய் வெட்டினானா? இல்லையே. அந்த தம்பி என்ன பண்ணுறேன், படித்து முடிச்சுட்டு நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறேன், தமிழக முதல்வரை போய் சந்திக்கிறேன், எங்கள் தலைவரை சந்திக்கிறேன், அவன்கிட்ட கேட்குறாங்க, மைக்கை பிடிச்சி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், நான் எங்கள் ஊர்லேயே தான் படிப்பேன், அவங்களுக்கு முன்னாடி தான் படிப்பேன்றேன். சரி, என்னப்பா நீ சொல்ல விரும்புகிற அவங்களுக்கு? யார் உன்னை வெட்டினவங்களுக்கு? யார் அந்த ஆதிக்கவாதிகளுக்கு? யார் அந்த சாதி வெறியர்களுக்கு? அப்போ தம்பி தெளிவாக சொல்கிறேன், அவங்களும் என்ன மாதிரி படிக்க சொல்லுங்கள். இது வந்து 1000 இல்லை, அவன் பரம்பரையே காரி துப்புறது மட்டும் இல்லைங்க, இதுதான் திருப்பி அடித்தல்.
இதை வந்து இன்னைக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து சும்மா புதைக்கலை விதைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது உள்ளே வந்து சேக்குவாரா புத்தகத்தை வைக்கிறீங்க, அதேமாதிரி தமிழரசின் புத்தகத்தை வைக்கிறீங்க, பெட்டல் கேஸ்ட்ரோடைய புத்தகத்தை வைக்கிறீங்க. இதில் வந்து அவருடைய கருத்துக்களை உண்மையிலே உள்வாங்கியிருந்தால் திருப்பி அடிப்பது என்பது கொலைக்கு கொலை தீர்வு அல்ல. நீங்கள் தெளிவாக படிங்க, ஒரு புரட்சி அம்பேத்கர் மாதிரி உருவாகுங்க. நான் ஏன்னா அவங்க தொடர்ந்து வர்ற தம்பி மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ ரவுடிகள் வந்து தூண்டி விட்டு போயிடுவாங்க. இன்னும் வந்து ரவுடிகளுக்குலாம் முக்கியமான காரணம் யார் தெரியுமில்ல? பெரிய பெரிய அரசியல்வாதி, எனக்கே தெரியும் யாருன்னு. பெரிய பெரிய அரசியல்வாதிகளுங்க, அதே வந்து ஊரில் இருக்க பெரிய மிராசுங்க. அவங்க வேறு வழியே இல்லை. இவங்களை பூரா சண்டை போட்டுகிட்டே இருந்தால் இவங்க நல்லா ஹேப்பியாக இருப்பாங்க. அப்போ அவன் வாழ்க்கை யார் வாழ்க்கை பாதிக்குது? அவன் ஜாலியாக இருக்கிறான், அவன் எம்பி ஆவேன், அடுத்து மினிஸ்டர் ஆவேன், எங்கேயுமா போவேன், அவன் ஜாலியாக இருப்பேன். ஆனால் அந்த அந்த தோழர்கள், அந்த தம்பிமார்கள் கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கை வந்து டேஞ்சர் தானே. அவன் மற்றவங்க மகிழ்ச்சியாக வாழ முடியாதுல்ல. அப்போ இதுக்கெல்லாம் உருவாகாமல் இருப்பதற்கு நீங்கள் தயவு செய்து படிங்க. படிச்சுட்டு நீ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக மாறு, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறு, அவனை தூக்கி உள்ளே போடு. உனக்கு எதிரி அவன் மட்டுமல்ல, எவன் அருவாளை உன்னை வெட்டினாலும் அவன் மட்டுமல்ல, அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அந்த சிந்தனை உள்ள எல்லாருமே உனக்கு எதிரி தானே. அப்போ தடுக்கலாம்ல. நான் அந்த தருணத்தில் மெயினாக அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஆனாலும் கூட அந்த தம்பியை பற்றி எங்களுக்கு கிடைத்த செய்தியை வைத்து பார்க்கப்படும் பொழுது வெறுப்பு இல்லாமல் சொல்கிறோம். அவர் ஒன்றும் எங்கள் கட்சியை சார்ந்தவர் அல்ல, சரிங்களா? ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு சில காரணங்களால் அப்படி தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தெரியுது. அப்போ ஒரு மனிதன் வந்து வளர்ந்து வருவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை அந்த சமூகத்தில் இருக்குது. இப்போ நாங்களும் ஆரம்பத்தில் சொன்னவங்க தாங்க, விழுந்த பள்ளிகளை கணக்கெடுப்போம், விடுதலை போரில் கடன் அடைப்போம் 90களில் பேசினோம். திருப்பி அடிச்சிருக்கிறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து சாத்திய கூறு எவ்வளவு நாளுக்கு, அதான முக்கியம். நமக்கு ஒரு நிரந்தரமான தீர்வைத்தானே காட்டணும். அப்போ நிரந்தரமான தீர்வு என்பது அறிவுபூர்வமான ஆயுதம்தான், அறிவு ஆயுதம்தான். தலைவர் சொல்ல டைலாக்காங்க, செங்குருதி களத்தில் சிலிர்த்தாட வேண்டாமா, விடுதலை செரு களத்தில் பகை பதர்கள் சிதறி ஓட வேண்டாமா. சிலிர்த்தாட வேண்டாம்னு என்ன அர்த்தம் புரியுதா? உங்களுக்கு புரியலையா? தூண்டு இது 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 இங்கே தான் நீங்கள் வர்றீங்க. அப்படி தூண்டப்பட்டதில் இன்றைக்கி நாங்கள் வளர்க்கப்பட்டு எப்படியா இருக்கிறோம்? என் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுமே ஒரு அறிவுபூர்வமாக ஒரு படித்து அட்வொகேட் ஆகிறேன், இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலர் ஆகிறேன், இன்றைக்கி திருப்பி அடிக்கிறேன். இதுக்கு அம்பேத்கர் தான். அம்பேத்கர் சொல்லுவீங்களா? அவர்கள் கூடாரங்கள் மேல் வெடிகுண்டுகளை வீசி எறியுங்கள். புரட்சி அம்பேத்கருடைய கோட்டு, புரட்சி அம்பேத்கருடைய தத்துவம். அப்புறம் அந்த பதட்டத்தில் அந்த கோபத்தில் சொல்கிறது. ஆனால் அது மட்டுமே தீர்வு அல்ல. அவர் என்ன எங்கே வெறிகுண்டை வச்சு எரிஞ்சாரா? அம்பேத்கர் எரிஞ்சாராங்க சொல்லுங்க. ஆனால் படித்தார்ல. ஆனால் எரிந்து தான் ஆக வேண்டும். காலகட்டம் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் கூட நம்ம சமூகம் ஒரு முயற்சிக்கு வர வேண்டும். அதுக்கு நான் அம்பேத்கர் சொல்கிறேன். அம்பேத்கர் சொல்கிறேங்க, அம்பேத்கருடைய தொகுப்பில் வெயிட்டிங் ஃபார் விசா 25வது தொகுப்பு தமிழில் தோழர்களே படியுங்கள். இன்னைக்கு கொள்ள வெறியில் நீங்கள் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்கணும். அவங்களுக்கு சொல்கிறேன், அம்பேத்கர் வந்து ஒரு இடத்துல போய் தங்க போகிறாரு. அவங்க சொல்லிட்டா உனக்கு நான் வீடெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ வந்து தாழ்த்தப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவரை வெளியே வரட்டுறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. இன்னொரு இடத்துல போனதுமே அவர் வந்து விவரமா நான் வந்து பார்சி இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை போட்டுறாரு. ரூமை போட்டு தங்கியிருக்கமே சட்டை அவுக்கும் போது பார்க்குறேன், என்னமோ ட்ரெஸ் மாடல் இந்த கிராஸ் போட்டுருக்கணும், எதோ போடுறவருக்கு வேறு என்னமோ இருக்கும்போது ட்ரெஸ்ஸு கோட்டை வச்சு கண்டுபிட்டே நீ அப்படி இல்லை, நீ வேற ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுங்க தயவுசெய்து மன்னிச்சுக்கிறேங்க, எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் அப்படி தங்கியிருக்க வேண்டிய தங்கிட்டாரு. அதை ஊரில் இருக்கிறலாம் தெரிஞ்சுக்கிட்டு பெரிய கம்போட வந்துடுறாங்க. இது புரட்சி அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு முக்கியமான இடம். பெரிய கம்புகமாக வந்து அடிக்க வந்துடுறாங்க. அப்போ அப்படியே அவர் எழுதியிருப்பாருக்கு, அடுத்து என்னை கொலையே செய்து விடுவார்கள் போருக்கு, நான் என்ன செய்கிறேனே தெரில, எல்லாம் கம்போட வந்துட்டேன், ஆயுதோட வந்துட்டாங்க, என்னை காப்பாற்றுறது கூட ஆள் இல்லை, எவ்வளோதான் அறிவு இருந்தாலும் எவ்வளோதான் திறமை இருந்தாலும் படிச்சிருந்தாலும் இப்படி இந்த கொலை வெறிகள் முன்னே நம்ம தப்பிக்க முடியவில்லையே அப்படின்னு மனம் வருந்தி அதாவது அறிவுபூர்வமாக அங்கேருந்து தப்பித்து விடுகிறார். தப்பித்த பிறகு அந்த இடத்துல எழுதியிருப்பாருங்க, ரொம்ப கொடுமையான அந்த துன்பத்தை எழுதியிருப்பாருங்க. இந்த சாதி வெறியர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு என்ன காரணம்? அவர் சொல்கிறார், அடுத்து தான் சொல்கிறாரு, பலியிடப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்ல, என் தோழர்களை நீங்கள் சிங்கமாக மாறுங்கள். அப்போ தனியாக ஒரு ஆளர்னால வந்து அடிக்க வந்துட்டாங்க ஏறக்குறைய தப்பிச்சுடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, சிங்கமாக மாற சொல்கிறாரு. அதைத்தான் அந்த தம்பி செஞ்சுருக்கிறேன். அவனை ரவுடின்னு முத்திர குத்துறாங்க. அவன் ஒரு போராளியாக இருந்திருக்கிறான். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது தம்பி தான். 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் தம்பிமார்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த சாதி வெறியர்களை, இந்த இன வெறியர்களை நீங்கள் புரட்சி அம்பேத்கருடைய பாதையில் அறிவுபூர்வமாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் சார், நீங்கள் சாதி ரீதியிலான ஒடுக்குமுறைக்காக தான் நான் வந்தேன், அதனால தான் ஏதாவது செஞ்சேன்னாலும் இது ஒரு கும்பல் கொலைகள், பழிக்கு பழி கொலைகள், 2 கேங்ஸ் 3 கேங்ஸுக்கு இடையில் நடக்கிற விஷயம். இது ஏன் சமூகத்தோட நீங்கள் பொருத்திக்கிறீங்க? பின்னணியில் ஏன் ஒரு ஜாதியை இல்லை ஒரு சமூகத்தை இழுத்துக்கிறீங்க? இதை மட்டும் பாருங்கள். இவங்க மேலே இருக்கிற கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் என்ன, இதை பாருங்கள்.
இதுக்கு பின்னாடி ஏன் சாதியை சேர்த்து இதை ஒரு பதற்ற நிலைக்கு நீங்களே கொண்டு போகிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. இப்போ அந்த பயலை வந்து எதுக்காக கொண்டாடி நம்ம உள்ள டீட்டெயிலாக போக தேவையில்ல, நம்ம டீட்டெயில் ஃபுல்லாக தெரியும். அந்த தம்பியோடைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும், தீபக் ராஜா. ஏன் அவர் தீபக் பாண்டியன்னு மாற்றிக்கிட்டார்? அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு யார்? அதற்கு முன்னால் யார் கொலை செய்யப்பட்டார்கள்? எதற்காக கொலை செய்தார்கள்? அதற்காக தொடர்ந்து ஏன் இந்த கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது? இனியும் நடக்குமா? அப்போ இதெல்லாம் தடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. சமூகம் அப்படி இருக்குல்ல, சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பகுதி மட்டுமல்ல, சமுதாயமே சாதியாக இருக்கிறது, சாதியே சமூகமாக இருக்கிறது. அதான பிரச்சனையே. இதுக்கு அம்பேத்கர் தானே சொல்கிறேன். அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு? அரசு தடுக்கணும்னா எப்படி சார்? அரசு வந்து இந்த உளவுத்துறை அமைக்கணும், கூப்பிட்டு வச்சு அவனுக்கு கிளாஸ் எடுக்கணும். எவன் பிரச்சனை இருக்குன்னு தூக்கி உள்ளே போடணும். என்கவுண்டரில் போடுறேன், எவனவனே போடுறேன். என்கவுண்டரில் போராளிகளை போடுறீங்களேங்க, பொறுக்கிகளை போட வேண்டியதானே? ஏன் இது வரைக்கும் போடாமல் இருக்கிறாங்க? சொல்லுங்கள் பிரதர், ஏன் போடல? என்ன காரணம்? அப்போ இது எல்லாமே வந்து முழுக்க இவர்களே விரும்புகிறார்களா? அரசாங்கத்தில் இருக்கின்ற சாதி வெறியர்கள் விரும்புகிறார்ன்றத என்ன வருது? நீ இல்லைன்னு மறுக்க முடியுமா? என் கோர்ட்டுக்குள்ளே தானே வெட்டினாங்க, ஜெயிலுக்குள்ளே தானே காலி பண்ணாங்க. அப்புறம் குற்றங்கள் அது தீர இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க, பல நேரங்களில் அது ஏன் குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே செத்துக்கிட்டே இருக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள்? தலைமுறையாக மேலாவளவில் வெட்டுப்பட்டவன் சத்தவன் பூரா தலித்து, சென்னகரம்பட்டில் செத்தவன் தலித்து, விழுப்புரத்தில் செத்தவன் தலித்து. எங்கே எல்லா இடத்துலையுமே அவன் தானே சாக்குறேன். இவன் எவனாவது ஒருத்தன் போய் இவன் போய் வெட்டியிருக்கிறானா சொல்லுங்கள், வரலாறு சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். இப்போ இந்த பள்ளிக்கரணையில் ஒரு பையன் கலப்பு திருமணம் செய்தான் ஒரே காரணத்துக்காக வெட்டி கொலை செய்தாங்கல்ல, அந்த பையன் போலீஸ்லேயே போய் சொல்கிறேன், அண்ணன் சார் என்னை கொலை பண்ண போகிறாங்க சார், என்னை பாதுகாப்பு எனக்கு கொடுங்க சார்ன்றான். அவங்க போலீஸ் கண்டுக்கிறவே இல்லை. ஒருவேளை வீணை ரூட்டை போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல, கடைசி கொலை பண்ணிடுறாங்கல்ல. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது? நீதிமன்றம் சொல்கிறேன், நான் இதே கருத்து சொல்கிறேன். அவங்க ஒரு வழிகாட்டலை சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் கலப்பு திருமணம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் நீதிமன்றம் சொல்லுதில்ல. அப்போ இது எதையுமே செய்யலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன், முழுக்க இது மாதிரி நடப்பதற்கு காரணம் எல்லாமே அந்த போலீஸில் இருக்கிற அந்த சாதியவாதிகள் தான். வேறு மாற்று கருத்தே இல்லை. எப்படி சார் இப்படி 19 சொல்ல? சரி, நீ சொல்லுங்கள் வரலாறு. இல்லை யாரும் கூட்டி வந்து எனக்கு முன்னாடி உட்கார வைங்க. இது வரைக்கும் இவங்க தானே கொள்றாங்க, கொலைப்படுற பூரா அவன் தானே பண்ணுறான். ஏங்க தீ எரிக்கிறான்ல, வீட்டை போய் குடிசையில் தீ எரிக்கிறது யாரு? நீ என்ன பண்ணுறீங்கன்னா, தீ எரிச்சவனு, தீ எரிக்கப்பட்டு அந்த குடிசை எரிந்தவனு ஒன்றா வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. நீ பேசுகிற பேச்சை பார்த்தா இப்போ மேலாவளவில் ஒருத்தனை கொலை பண்ணாங்க, கொலையானவனு கொலை செய்தவனு ஒன்றுன்னு நீங்கள் பேசுகிறீங்களா சார்? சமூக பதற்றத்தை தணிக்கிறதுக்கு சில நேரம் சமூக பதற்றத்தை தடுத்துவதற்கு அந்த சாதி வெறியர்களை நீங்கள் ஒடுக்க வேண்டும். அரசாங்கம் பெருசாயிராம தடுக்கிறதுக்கு சில நேரங்களில் பீஸ் கமிட்டி போடணும், சமாதானப்படுத்தணும். அதற்கு முன்னால் இந்த பிரச்சனை நடப்பதற்கு முன்னால் நடந்த பீஸ் கமிட்டி போடுவாங்க. நீ பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையா? பீஸ் கமிட்டி எல்லாமே இன்னும் பதற்றமாயி இப்ப கூட செய்யலாம். இப்ப கூட வந்து நீங்களே சொல்லுங்களேன், பலவீனமா இருக்காங்க ஒரு மக்கள், அந்த மக்கள் மேலே ஒரு தாக்குதலே நடக்குது. அப்போ அந்த பலவீனமான மக்கள் மேலே இன்னும் கூடுதல் தாக்குதல் நடந்துடக்கூடாது. ஒரு பலமான அதிகாரம், பணம், எல்லா வகையிலையும் பலமான இன்னொரு அமைப்பு, இன்னொரு சமூகம் இவங்களை இன்னும் அதிகமாக தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நடுநிலையாக நின்று அந்த இடத்துல 2 பேரையுமே கொஞ்சம் சமாதானப்படுத்தும் பொழுது அப்போ பார்வை எப்படி இருக்கும்? என்னையும் ஒன்றா வச்சு பார்க்குற, அவனையும் ஒன்றா வச்சு, நான் அடி வாங்கினேன் என்னையும் சமமாக வைக்கிற, அடித்தவனையும் சமமாக வச்சேன்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம அந்த ஒரு மனக்குமுறலில் வரலாம். ஆனால் இன்னும் கூடுதலாக இது வந்துடக்கூடாதுன்றக்காக தானே போலீஸ் நடவடிக்கை எடுத்தாங்க. இனிமேல் எதுவுமே நடக்கக்கூடாதுன்றதை எங்கே அர்த்தம்? இதுமாதிரி கூடுதலாக எதுவுமே நடக்கக்கூடாது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ரெக்கார்டு நம்ம வந்து இந்த ரெக்கார்டோட நான் சும்மா போகிற போக்கில் அடிக்கலை. மதுரை மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் இருப்பார், எவிடன்ஸ் கதிர்னு, அவர் தெளிவாக சொல்லுகிறார்ல, இந்த ஆணவ கொலைகள், வீட்டில் வந்து தீ வைக்கிறது, குடிசையில் தீ வைக்கிறது, ஆடு மாட்டை வந்து கொலை பண்ணுற, ஆடு மாடங்க அவன் வீட்டில் ஆடு மாடு வச்சுருந்து ஒரு தலித்து வச்சுன்னா அதை காலி பண்ணிடுறது, தனியாக போகும்போது ஏதாவது காலி பண்ணிட்டு மாடு குத்திருச்சுன்றது, எதையாவது வந்து விஷம் கொடுத்து அவனை செத்து போயிட்டேன்னு சொல்கிறது, இது பூரா தொடர்ந்து தலித்துக்களுக்கு எதிர்ப்பாக நடக்கிறது என்று அது வந்து தரவுகளை சொல்கிறார்ல, ரெக்கார்டோட கொடுக்குறாருல. அப்போ இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஏன் அரசாங்கம் தடுக்காதா? ஏன் தடுக்கலைன்னா, நீங்கள் போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மேக்ஸிமம் இருக்கிறவங்க பூரா சாதி வெறியனாக தான் இருப்பேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் அதுக்காக எல்லா போலீஸ் கமிஷனரையும் போலீஸ் அதிகாரிகளையும் சொல்ல, மேக்ஸிமம் இவங்க இருக்கிறாங்க, அது குறிப்பாக தென் மாவட்டங்களில். அப்புறம் அது தடுக்கணும் இல்லைங்க, அது அரசாங்கத்தின் பொறுப்பு இல்லையா? இப்போ இந்த பையன் வந்து அங்கே கோயம்புத்தூருக்கு தனியாக போனான்னா இவன் கொலை பண்ணுவாங்க அப்படின்றது நிச்சயம் அரசாங்கத்துக்கு தெரியும். அரசாங்கம் ரைட்டு பண்ணிட்டு போகிறேன், நமக்கு என்ன அப்படின்னு தான் இருக்குது. அது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அது இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது, வருமுன் தடுக்கணும். அதே அரசாங்கம். இல்லை, கொலை வழக்கு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பாதுகாப்புக்கு போலீஸையாக போட்டு அனுப்பிச்சா அப்போ அது ஒரு பிரச்சனை வரும். ஒரு கொலைகாரருக்கு போய் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கீங்களேன்னு ஒரு கேள்வி. உங்களுக்கு இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும், சும்மா தெரியாமல் பேசக்கூடாது. அந்த பயலை கொலை பண்ணுறதுக்கு 6 டீம் வந்து இருந்தாங்களாம்.
இந்த ஒரு டீமு மிஸ் ஆனாலும் அடுத்த டீமில் மாட்டிக்கிடுவானா, அதுக்கு அடுத்த டீமை மாட்டிக்கிறான். அவ்வளவுக்கு டீமை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த சாதி வரியை வந்து இந்த ஆணவ படுகொலையை போலீஸு தடுக்கிறானோ தடுக்கலையோ, இந்த கேமரா வந்து இப்போ தடுக்குதுங்க. கேமரா தாங்க உலகத்துக்கே சொல்லுதுங்க. இந்த சிசிடிவி கேமரா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம், இதவே யாரும் தெரியான்னு இருப்பாங்க. அந்த பையன் தானாக போய் செத்து போயிட்டான்னு கூட சொல்லிப்பாங்க போலீஸ் ரிப்போர்ட்டில். அந்த சிசிடிவி இருக்கிறனால அந்த பையன் ஓடுறான், அங்கே போய் முட்டி விழுகிறான், வெட்டுறான் அப்படின்னு காட்டுறாங்க. எந்த ஆயுதத்தை பயன்படுத்துறான்னு காட்டுறாங்க. ஏன் சங்கருடைய கொலை, சங்கர் இறந்தார்ல ஆரம்பத்தில், யார் கௌசல்யாவா அவங்க பேர், கௌசல்யா தானே, அந்த சங்கர் ஆணவ படுகொலை செஞ்சு அது கேமரா தான் கண்டுபிடிச்சிச்சு, சிசிடிவி கேமரா தானே பார்த்தாங்க. அவள் யோசித்து பாருங்க. போலீஸ் வந்து இதில் சிரத்தை எடுப்பாருங்க. ஏன் எடுப்பேன்னா அவனுக்கு சாதி புத்திங்க. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, நேரடியாக சொல்கிறேன்ல, நேரடியாக சொல்கிறேன். ஒன்றும் மறைச்சி பேசுறதுலாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பெருசாக நம்ம பேசுறது ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து நீங்கள் வேணால் சொல்லுங்கள். இல்லைங்க, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு தலித் இளைஞன் அவன் வந்து போய் அடிச்சான்டா, ஊரில் போய் எத்தனை சேரி எரிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நடக்கிறது இல்லை. விழுப்புரத்தில் ஒரு சைடில் பார்த்தா குடிசை எரிப்பதே ஒரு தொழிலாக கொண்டு வந்தாங்க சில கட்சிகள். இப்போ ஏதோ அமைதியாக இருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள். அப்போ இதெல்லாம் தடுக்கிறது அவங்க பொறுப்பு. அவங்க அப்போ எதுக்கு நான் வரி கட்டுறேன், வரிப்பணம் கட்டுறமா கட்டலையா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? எல்லாரும் வந்து அந்த அந்தஸ்தோட வாழணும்னு சொல்லுது. இல்லை அல்லது வரி கட்டுறவங்களுக்குன்னு இல்லை, வரி கட்டாதவங்களுக்கும் இல்லை. அரசாங்கத்தில் எல்லாரும் வரி கட்டுற நீ அந்த வரி மட்டும் சொல்லல, வீட்டு வரி தான் வாங்குறாங்க, தரித்திரம் தான் வாங்குறான்ல, ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே தான் இருக்கு. ஜிஎஸ்டி தான் டீ குடிச்சாலும் ஜிஎஸ்டி வாங்கிறான்ல, தலித்து போய் டீ அடிச்சிட்டாலும் அங்கே ஜிஎஸ்டி போட்டு தள்ளிடுறாங்கல்ல. அப்போ யார் அடித்தாலுமே யார் குடித்தாலுமே எல்லாருக்குமே தான். அப்புறம் அதாவது வந்து இது வந்து ரொம்ப சிரத்தை எடுக்கணுங்க. ஆனால் மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைச்சி தான் இருக்கணும். அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். உத்தரப்பிரதேஷ், பீகார், இன்னும் டெல்லி அங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட அதுவும் குறிப்பாக அந்த பக்கத்து நீ சொன்ன மாதிரி தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. இதை தடுப்பதற்கு அதே உளவு அமைப்பு வேண்டும். கட்சிகள், அமைப்புகள் இன்னும் இளைஞர்கள் மத்தியில் தீவிரமாக செயல்பட்டு அமைப்பாக்குறது, அரசியல் மயப்படுத்துறதை விட்டுட்டா இந்த மாதிரி கோபம் கொண்ட இளைஞர்கள் ரவுடிசத்தை நோக்கி போகிறது அதுதான் பாதிப்பு ஏற்படுத்துது. அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் சிரத்தை எடுத்து அரவணைக்கிறது, இன்னும் கொஞ்சம் வேலை செய்கிறது, அது இன்னும் சரியான விஷயமா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் வைக்கிறார். அதை தான் எங்கள் தலைவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எங்கள் தலைவர் தொடர்ந்து அதான் வலியுறுத்துறாரு, இளைஞர்களை பார்த்து சொல்கிறாரு. இன்னும் தென்பகுதி அப்படியே தானே இருக்குது. அதாவது குறைந்திருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. பழைய மாதிரி இப்போ இல்லை. ஆனாலும் கூட இது எங்கள் தலைவர் செய்தால் மட்டும் போதாது, எதிரணியில் இருப்பவரும் செய்யணும். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவங்க தான் பார்ப்பணும். அவங்கள வந்து அமைதியாக இருங்கடா இது பண்ணாங்க. இப்போ எங்கள் தலைவர் எப்படி வந்து மேடைக்கு மேடை சொல்லுவார், அதாவது ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு ஒரு ரவுடி போதும், ஒரு சின்ன கள்ள தூக்கி எறிஞ்சானா கலவரமாயிரும் ஒரு மீட்டிங்கில். ஆனால் மக்களை அரசியல்படுத்துவதற்கு தான் தலைவர் வேண்டும். நான் தலைவன், அவர்கள் செயலில் தலைவன் இருக்கிறார்களான்னு கேட்குறாரு. மேடையில் கேட்டிருக்காருங்க இந்த கேள்வி. அப்போ அவங்க உருப்படியான ஒரு தலைவர் இருந்து அவங்களை வழி நடத்தினா ஏன் அப்படி போய் பாலா போகிறாங்க? ஏங்க யோசித்து பாருங்க. இப்போ இவன் கொலை பண்ணிட்டாங்க, அவனை கொண்டுட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க, விடுங்க. ஆப்போசிட் இருக்கவனை பாருங்கள், அவன் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கும்? இப்போ ஜெயிலில் கிடப்பாங்க. அவன் வாழ்க்கை நாசமாக போச்சு, அவ்வளோதான். வேறு வழியே இல்லை. தொடர்ந்து அதை பார்த்துட்டு பல பேர் கெடுவாங்க. இப்போ என்னுடைய வருத்தம்லாம் என்னென்னா இவங்களுக்குள்ளே சண்டையை போட்டுக்கிறாங்க. 2 பேர் ரவுடி கூட வச்சுக்கிறீங்க. உங்கள் கருத்து பிரகாரம். என் கருத்து இல்லை சார், போலீஸ் கருத்து. அதுதான் நீங்களே போலீஸ் சப்போர்ட்டான நேரம் பேசிக்கிறீங்க கரெக்டாக. அப்போ அவங்களுடைய பார்வையில் வந்து இவங்க பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சமூகம் பார்க்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே தெரியாத சமூகம், யூடியூப்பில் பார்க்குறது, பேப்பரில் பார்க்குறது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா சமூகமே இப்படித்தான் பொறுக்கு. அப்போ நம்ம வெட்டணும் பொறுக்கு அவங்கள. இவன் உடனே சரி வெட்டுறானா, அப்போ நம்ம ஆயுதத்தை தயார் பண்ணணும் பொறுக்கு. அப்போ இவன் வருவான்ல. அதான் தலைவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பு அலைக்கில் வீழ்ந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் தீரம், வீரம் தீரம் எல்லாம் வீச்சருவாள் இல்லை, வீச்சருவாள் முனையில் இல்லை, கொண்ட கொள்கையில் இருக்குன்னு. அது என்ன கொள்கை? அதான் ஜனநாயகம். இந்த கொள்கை எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அவங்ககிட்ட இல்லை அப்படின்றதே குற்றச்சாட்டு, நேரடியான குற்றச்சாட்டு. இதில் ஒன்றும் மறைச்சு கரைச்சு நான் சொல்லலை. நாங்கள் ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழர்கள் பண்பாடோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாதும் முறை யாவரும் கேள்வினா அண்ணன் தம்பியை வாழ்கிறான். உனக்கு மட்டும் ஏன்டா இந்த சாதி புத்தி இருக்குது? திருந்துங்கடா, திருந்து. நான் ஓப்பனாக சொல்லலை. இப்போ அவங்க சமூகத்திலேயே, நான் எந்த சமூகம் சொல்லலை. காமராஜர் யாருங்க? வெளியில் சொல்கிறது தப்பு. அவர் பெரிய மாபெரும் தலைவர். அவர் தான் தலித்துகளுக்காகவே பாடுபட்டார். கக்கனை முதலில் அவர் போலீஸ் மந்திரியாக உருவாக்கியவர் யார்? காமராஜர் தானே. இன்னைக்கு ஐயா நல்லக்கண்ணு யார்? இன்றைக்கி ஐயா தோழர் மகேந்திரன் யார்? இந்த அறிவு வர வேணாம் இருக்கலாம். இந்த சாரி வரிகள் இருக்குது. அவரெல்லாம் பார்க்கும்போது நம்ம சமூகத்தில் இவ்வளோ பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்து போயிருக்கிறாங்க, நமக்கு ஏன்டா புத்தி இப்படி போகுதுன்னு. அப்போ என் குற்றச்சாட்டு கரெக்டாக இல்லையா? அவங்கள பூரா தூண்டுறது யார்? பொறுக்கி பள்ளியில் தூண்டுறாங்க. நான் சொல்ல தப்பாக ரைட்டாங்க பேசுவோங்க, சொல்லுங்க.
நாங்கள் அரசியல்படுத்தப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் ஜனநாயகம் இருக்கிறோம், அவர்கள் இல்லை அப்படின்றத குற்றச்சாட்டு, நேரடியான குற்றச்சாட்டு. நாங்கன்றீங்க, அவங்கன்றீங்க, விசிக பொதுக்கட்சின்னு சொல்கிறீங்க, நீங்களே செயல்படலாம்ல. அது எந்த சமூக இளைஞர்களாக இருந்தால் என்ன, அரவணைக்கலாம்ல, அவங்கள அமைப்பாய் திரள வைக்கிறதுக்கு, அரசியல்மயப்படுத்துறதுக்கு செயல்படலாம்ல. ஒரு அரசியல் கட்சி தானே நம்மளும். இல்லை நம்ம சமூகம் அவங்க சமூகம்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் கேட்ட கேள்வி மிக நுட்பமானது. அவங்க நாங்கள் அவங்க ஏங்க அப்படி பேசுகிறீங்க அப்படின்ற கேட்குறீங்க. கரெக்டு தான். நான் வந்து இன்னமும் அவங்கன்றது நல்லா கேட்டு மிக நுட்பமானது. கேட்ட கேள்வி நீ கேட்டு நல்லதாக போச்சு. நான் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அவங்கன்னு சொல்கிறது நான் அவங்கன்ற சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் சொல்லலை, அதில் இருக்கிற சாதி வெறியனைத்தான் சொல்கிறேன். ஏன் தலித்திலே சாதி வெறியன் இருக்கிறேன், அவனை சேர்த்து தான் சொல்கிறேன். அவன் தான் அவங்க. நாங்கன்றது யார்? ஜனநாயகவாதிகள். இதான் அங்கே இருக்கிற முக்கியமான அந்த புள்ளியை. அதுக்கு தான் நான் வந்து சின்னத்துறையை சொன்னேன். சின்னத்துறை ஏன் சொன்னேன்? சின்னத்துறைக்கு இங்கே என்ன தேவை இருக்குது? எதுக்கு நம்ம பேசுகிறோம்? ஒருத்தனை வாயில் வெட்டுறாங்க, வீடேறி வெட்டுறாங்க, அவனுக்கு என்ன வரும்? ஒரு மனிதனுக்கு நம்மளே வெட்டிட்டாங்கடா, நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து வெட்டம்ன்றாங்க மனதில் வரும். ஆனால் அவன் எப்படி ஒரு ஜனநாயகமாக இருக்கிறேன்? எப்படி இருக்கிறேன்? நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படி இல்லாமல் ஜனநாயகம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் மக்களை வளர்த்துருக்கிறோம். அவங்க வளர்க்கலை, அதுதான் அவங்க. இன்னமும் எங்களுடைய அளவுகோல் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், சாதியோ மொழியோ இனமோ இன்னமும் நாடு கூட எங்கள் அளவுகோல் அல்ல. அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல், இதுதான் எங்களது அளவுகோல். அது எந்த வழியில் வந்தாலும் நாங்கள் எதிர்த்து பேசுவோம். யாராக இருந்தாலும் எதிர்த்து பேசுவோம். அரசியல்மயப்படுத்தப்படாத நபர்களை அரசியல்மயப்படுத்த போகணும்ல நம்ம தான். இல்லைன்னா எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோன்றோம்ல. ஆமாம், எங்கள் தலைவர் சொன்ன முக்கியமான தத்துவமே அதான். எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். அந்த வகையில் நாங்கள் ஜனநாயகப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த ரவுடி பயல்களை ஜனநாயகப்படுத்துவது அரசாங்கத்துடைய பொறுப்பு, அரசாங்கத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நாங்கள் வந்து அப்படியா இப்படியா அப்படின்ற இருக்கிற சூழ்நிலை எங்களால் செய்ய முடியும். இன்னும் கூட எங்களுக்கு கிடைத்த செய்தி, அது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலரிடம் பேசினேன் இந்த இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னாடியே. அப்போ அந்த தம்பி சொன்ன கருத்து என்னவென்றால், நீங்கள் சொல்கிற இந்த தீபக் பாண்டியன் வந்து எங்கள் கட்சிக்கு வருவதாக கூட இருந்ததான். கேட்டிருக்கிறாரு, அண்ணே நான் வரலாமா, கட்சிக்கு வரலாமா, எனக்கு வந்து இந்த சாதி ரீதியாக போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியில் வர விரும்புகிறேன், அதை திருப்பி அடிப்பது என்பது அறிவுபூர்வமாக அடிக்கணும், நான் கூட இப்போ அட்வொகேட்டுக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாப்புல. அப்போ வர வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கிறது. அதற்கு முன்னே தான் கொலை செய்து விட்டார்கள். ஒருவேளை இந்த பையன் வந்து ஒரு பெரிய அரசியலுடைய ஒரு தலைவராக கூட வந்துடுவேன் அப்படின்னு கூட அவர் தடுத்திருக்கலாம்ல, அப்படி கூட நினைத்திருக்கலாம்ல. அதனால் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா வேறு யாரும் போகிறேன் வரேன்னு சொல்லி தான் நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. என் கட்சியோடைய மாவட்ட செயலரே சொல்கிறாப்புல இல்லை. அதே மாதிரி அந்த சின்னத்துறையை வந்து மருத்துவமனை இருந்தார் பார்த்தீங்களா, அவனை வெட்டினாங்கள வாயில், அப்போ கூட அந்த நிகழ்வில் இவரும் கலந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அங்கே வந்து இந்த பெரிய வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ எங்கள் தலைவர் போயிருந்தார் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து எங்கள் தலைவர் வந்து சில உதவியெல்லாம் செய்தார். அப்போ அந்த நிகழ்வுகள்லையும் இவர் வந்து மறைமுகமாக இருந்து கலந்து கொண்டார் அப்படின்றத செய்தி கிடைத்திருக்கிறது. அப்போ ஒரு போராளியை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுகிறது. அதுதான் உங்களுடைய ஸ்டாண்ட். நீங்கள் உங்களுடைய பார்வை அப்படி தான் வைக்கிறீங்க. இல்லை, அது இல்லைன்னா ஒரு புத்தகத்தை வச்சு ஒருத்தன் புதைக்க மாட்டாங்கல்ல. ஒரு ரவுடிக்கு வந்து இவ்வளோ பேர் போக மாட்டாங்கல்ல, 2000 பேர் 3000 பேர் தொடர்ந்து போகிறாங்க. அது வந்து ஒரு ரவுடிக்கு வராது. ரவுடி என்னதான் பண்ணியிருந்தாங்க கூட அந்த ரவுடி இருக்கிற வரைக்கும் பயப்படுவாங்க. செத்து போயிட்டோன்னா மக்கள் கொண்டாடுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதுதான் ரவுடியுடைய வரலாறு. நீங்கள் எந்த ரவுடி எடுத்து பார்த்தீங்கன்னா ரவுடி இருக்கிற வரைக்கும் மக்கள் அவனை பார்த்து பயப்படுவாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் செத்து போயிட்டான்னு வச்சுங்களேன், ஒரே ஜாலியாக கொண்டாடுவாங்க. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லைல்ல. இந்த தம்பிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இறந்த பிறகு இவர் பின்னாடி பயங்கரமான ஒரு மக்கள் திரட்சி நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் அந்த புத்தகத்தை வைத்து புதைத்திருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய வரலாறு தானே. அப்போ வந்து ஒரு போராளியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். கிடைத்திருக்கிற தரவுகளை வைத்து, ஏன்னா நமக்கு நேரடியான தொடர்போ பழக்க வழக்கமோ எதுவுமே இல்லை. நமக்கு கிடைத்த தரவுகள், அங்கே நடந்த நிகழ்வுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள், அவர் பேசிய பேச்சுக்கள், இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். நன்றி சார், உங்களுடைய நீங்கள் நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.